Welcome to Tanu Science. In this video, we will learn the answers for answer in detail part questions from chapter 5 Magnetism and Electromagnetism of class 9th Science. First question. Explain the principal construction and working of a DC motor. This is a diagram for DC motor or electric motor. இந்த எலக்ட்ரிக் மோட்டரில் பேட்டரி இருக்குது. பேட்டரியிலிருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வரும். இந்த எலக்ட்ரிக் எனர்ஜினால் இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். அப்போ எலக்ட்ரிக் மோட்டர் என்ன பண்ணால் கன்வெர்ட் பண்ணுது எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றுறது தான் எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ an electric motor is a device which converts electric energy into mechanical energy. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் அப்படின்னா இப்போ இது கரண்ட் கேரிங் காயில். இந்த கரண்ட் கேரிங் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுருக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல் இது சவுத் போல். ஸோ இன் பிட்வீன் த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் தெர் வில் பி a மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது இந்த மேக்னெட்டிக் போல்ஸுக்கு இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த காயிலை வச்சுருக்கிறோம். ஸோ இது ஏபிசிடின்னு சொல்லிக்கலாம். ஏபிசிடின்ற காயிலை வச்சுருக்கிறோம். இந்த காயில் வந்து கரண்ட்டு போயின்னு இருக்குது. அப்போ கரண்ட்டு போகிற காயில் நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சோம்னா இது வந்து டேர்னிங் எஃபெக்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். டேர்னிங்னா அதாவது சுத்தம், அது திருப்பி விசைக்கு உட்படும்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் த டேர்னிங் எஃபெக்ட் when current carrying coil placed in the permanent magnetic field it experience the turning effect. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏபிசிடி காயில் வந்து பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். எண்ட்ஸ் ஆஃப் த காயில், இந்த எண்ட்ஸ் ஆஃப் த காயில் வந்து ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்ப்ளிட் ரிங் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் கான்டாக்டில் இருக்குது. கனெக்ட் ஆகல இந்த இடத்துல கார்பன் ப்ரஷோட கான்டாக்டில் இருக்குது. ஸோ இது வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அந்த எண்ட்ஸ் ஆஃப் த காயில் கனெக்டட் வித் த ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர். பட் திஸ் கார்பன் ப்ரஷ் மேட் கான்டாக்ட் வித் த ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர். த கரண்ட் ஃப்ரம் த சோர்ஸ், இது வந்து சோர்ஸ், இது எலக்ட்ரிக் சோர்ஸ். த கரண்ட் ஃப்ரம் த சோர்ஸ் பாசிங் த்ரூ த ப்ரஷஸ் டு த காயில். இந்த காயிலுக்கு கரண்ட் வந்து இந்த கார்பன் ப்ரஷ் வழியாக வந்து போகுது. சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னா a coil ABCD placed in a permanent magnetic field, ends of the coil connected with the split ring commutator, carbon brushes are made contact with the split ring commutator, a current from the source passing through the brushes to the coil. இப்போ ஒர்க்கிங் பார்க்கலாம். இது நார்த் போல், இது சவுத் போல். அதாவது இது வந்து பர்மனெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொவைட் பண்ணும். நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இடையில் பர்மனெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இது வந்து காயில்னு வச்சுக்கலாம். ஏபிசிடி. டு அண்டர்ஸ்டாண்ட் வி கேன் கன்சிடர் திஸ் டயக்ராம் ஏபிசிடி. இப்போ இதோட எண்ட்ஸில் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர். ஸோ இது பேர் வந்து ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர். இது கூட எது கான்டாக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கார்பன் ப்ரஷஸ் வந்து கான்டாக்டில் இருக்குது. இந்த கார்பன் ப்ரஷ் யாரோட கனெக்டில் இருக்கிறாங்கன்னா பேட்ரி. நெக்ஸ்ட்டு ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ், அது வேரியபிள் லோட் ரெசிஸ்டன்ஸு. ரைட். இந்த கார்பன் ப்ரஷஸை B1 B2ன்னு சொல்லிக்கலாம், XYன்னு சொல்லிக்கலாம், அவர் விஷ். ஓகே. நவ் கரண்ட் ஃப்ரம் த சோர்ஸ், இது பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். ஸோ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு சொன்னால் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து இப்படி ஃப்ளோ ஆகும். A to B, தென் C to D, தென் ரீச்சஸ் டு த நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இந்த மாதிரி கரண்ட் வந்து ஃப்ளோயினாக இருக்குது. இப்போ இந்த கரண்ட் கேரிங் காயில் வந்து நம்ம எதில் வச்சுருக்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னால் நார்த் போல் டு சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆகின்னு இருக்குது. ஸோ அப்போது அந்த கரண்ட் கேரிங் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்க சொல்ல இட் எக்ஸ்பீரியன்ஸ் டேர்னிங் எஃபெக்ட். திஸ் அ பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் அதான் பார்த்தோம். ஒரு கரண்ட் கேரிங் காயில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சோம்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் த டேர்னிங் எஃபெக்ட். இது வந்து சுத்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இது சுத்தம் அப்படின்னு சொன்னால் எந்த டிரெக்ஷனில் சுத்தம்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட், அதாவது ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து தம் ஃபிங்கர், இது வந்து 4 ஃபிங்கர், அது ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம். இது வந்து மிடில் ஃபிங்கர், நடுவிரல்னு சொல்லுவோம். இப்போது இந்த நடுவிரல் வந்து எதை குறிக்குன்னு சொன்னால் கரண்ட்டு டிரெக்ஷனை குறிக்கும். இந்த ஆள்காட்டி விரல் 4 ஃபிங்கர் எதை குறிக்குன்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிரெக்ஷனை குறிக்கும். இந்த தம்பு எதை குறிக்குன்னு சொன்னால் மோஷன் ஆஃப் த கண்டக்டரை வந்து குறிக்கும். ஸோ எந்த டிரெக்ஷன் வந்து மூவ் ஆகிறத குறிக்கும். இப்போ நம்ம அந்த டிரெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல் டு சவுத் போல். அதுக்கப்புறம் கரண்ட் வந்து அப்போர்ட் டிரெக்ஷன், இது வந்து மிடில் ஃபிங்கர், கரண்ட் வந்து அப்போர்ட் டிரெக்ஷன். அப்போது இந்த தம் ஃபிங்கர் எப்படி ஆக்ட் ஆகும்னு சொன்னால் டவுன்வர்ட் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டிரெக்ஷனில் அலாங் த 4 ஃபிங்கர், current along the middle finger, then
force on the conductor, motion of the conductor in the downwards. அப்போது இந்த ஏபி வந்து எப்படி மூவ் ஆகும்னா டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும், கரண்ட் இங்கே அப்வர்ட்ஸில் போகுது. இங்கே சிடி ஆர்மில் கரண்ட் டவுன்வர்ட்ஸில் போகிறதுனால இந்த ஆர்ம் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ இங்கே வந்து அப்வர்ட்ஸில் கரண்ட்டை போச்சு, இப்போ டவுன்வர்ட்ஸில் வந்தது. இங்கே கரண்ட் வந்து சி டு டி போகிறதுனால ஆப்போசிட்டில் போகிறதுனால இது ஒரு மோஷன் ஆப்போசிட்டில் இது வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். அப்போ எப்படி மூவ் ஆகும்னா ஓவராலாக அந்த காயில் வந்து கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆக சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரொட்டேஷனில் வந்து ஏபிசிடின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆஃப் ரொட்டேஷனில் இந்த இடத்துல டிசி இருக்கும், இந்த இடத்துல பிஏன்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா ஏபிசிடி, இந்த ஃபஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன் கரண்ட் ஃப்ளோஸ் இந்த டிரெக்ஷன் ஆஃப் ஏபிசிடி. நவ் கரண்ட் டிரெக்ஷன் நெக்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷனில் கரண்ட் டிரெக்ஷன் டிசிபிஏ. அப்போ கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனில் மூவ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ரொட்டேஷன் ஏபிசிடி, நெக்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து டிசிபிஏ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனில் மூவ் ஆக சொல்ல தான் இந்த காயில் வந்து ஒரே டிரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ டு ரொட்டேட் காயில் இன் ஒன்லி ஒன் டிரெக்ஷன் கரண்ட் ஷுட் பி சேஞ்ச்டு இன் எவ்ரி ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஒவ்வொரு அரை சுற்றுக்கும் அந்த கரண்ட் டிரெக்ஷன் வந்து வேரியபிள் ஆகும், ஏபிசிடி டிசிபிஏ. இது எது மாற்றுதுன்னு சொன்னால் இந்த ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர். ஸோ ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர் changes the direction of current. Now we will see how to write DC motor, or simply you can call it as motor. An electric motor is a device which converts electrical energy into mechanical energy. Principle: when current carrying coil placed inside a permanent magnetic field, it experiences a turning effect. Construction: a coil ABCD placed in a permanent magnetic field. Ends of the coil connected with split ring commutator. Carbon brushes are made contact with split ring commutator. A current from the source passing through the brushes to the coil. Dear students, for construction we have to draw this diagram in simple way. Working: a current passing through the brushes and rings to the coil. The direction of current is towards B in segment AB, whereas in the conductor segment CD the direction is opposite and towards D. According to Fleming's left hand rule, two ends of the coil experiences force in opposite direction, they rotate. The direction of the current should be along ABCD in the first half rotation and along DCBA in the second half rotation to make the coil rotate in any one direction. To change the direction of the current, a small device called split ring commutator is used. The reversing of the current is repeated at each of rotation, giving rise to a continuous rotation of the coil. Question number 2. Explain two types of transformer. Types of transformer. There are two types of transformer. Step up transformer and step down transformer. இப்போ transformer அப்படின்னாவே அப்பில் இருக்கிறத டவுன் ஆகிறதும் டவுனில் இருக்கிறது அப் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜை மாற்றுறதும் இல்லை லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜை மாற்றுறதும் யாரோட வேலைன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. இது எந்த வோல்டேஜை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் ஒன்லி ஏசி வோல்டேஜ், அதாவது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை மட்டும்தான் வேரியபிள் பண்ணோம், டிசி வோல்டேஜை வந்து வேரியபிள் பண்ணாது. இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜை மாற்றும். இப்போ இன்புட்டில் வந்து 110 அல்லது 120 ஏசி வோல்டேஜ் இருந்துச்சுன்னா இதை வந்து 220 அல்லது 240 வோல்டேஜாக மாற்றும். அது பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா விபின்னு சொல்லலாம், இங்கே அவுட்புட் வோல்டேஜ் விஎஸ்ன்னு சொல்லலாம். இங்கே எது அதிகமாக இருக்குதுன்னா விஎஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது விஎஸ் கிரேட்டர் தென் விபி. நெக்ஸ்ட்டு இன் த turns of the coil. The turns of the coil, the number of turns in the secondary coil is more than the number of turns in the primary coil. So இந்த primary coil இருக்கிற டர்ன்ஸை விட செகண்டரி coil வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டெப் அப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து குறைவாக இருக்குது, இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்பின்னு சொல்லலாம், இதை வந்து என்எஸ்ன்னு சொல்லலாம். எங்கே அதிகமாக பார்த்தோம்னா
என்எஸ்ல அதிகமாக இருக்குது. ஸோ என்பி லெஸ் தென் என்எஸ் ஆர் என்எஸ் கிரேட்டர் தென் என்பி. நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே ஆப்போசிட். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம்னா டவுன் பண்ணி விட்றோம். ஹை வோல்டேஜ் 220 இல்லை 240 ஏசி வோல்டேஜை 110 அல்லது 120 ஏசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணிவிடும், ரெடியூஸ் பண்ணிவிடும். இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டவுன் ஸ்டெப் டவுன்றனால இங்கே என்பி வந்து அதிகமாக இருக்கும், என்எஸ் வந்து குறைவாக இருக்கும். நம்பர் ஆஃப் டவுன்ஸ் இந்த செகண்டரி காயில் இஸ் லெஸ்ஸர் தேன் த நம்பர் ஆஃப் டவுன்ஸ் இந்த பிரைமரி காயில். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்புட் வோல்டேஜ் நம்ம விபின்னு சொல்லலாம், அவுட்புட் வோல்டேஜை வந்து இங்கே விஎஸ்ன்னு சொல்லலாம். இதில் எது வோல்டேஜ் அதிகமாக இருக்குது? விபி அதிகமாக இருக்குது. அப்போ விபி greater than Vs. Now we will see how to write. First type, step-up transformer. The transformer used to change a low alternating voltage to high alternating voltage is called a step-up transformer, that is Vs greater than Vp. In a step-up transformer, the number of turns in the secondary coil is more than the number of turns in the primary coil, that is Ns greater than Np. Next type, step down transformer. The transformer used to change a high alternating voltage to a low alternating voltage is called a step down transformer, that is Vs less than Vp. In a step down transformer, the number of turns in the secondary coils are less than the number of turns in the primary coil, that is Ns less than Np. Question number 3. Draw a neat diagram of an AC generator and explain its working. This is a diagram for AC generator. So first we will understand what is AC generator. AC generator அப்படினு சொன்னா ஆப்போசிட் டு மோட்டார். ஸோ மோட்டர் என்ன பண்ணோம், நம்ம ஃபேன்லலாம் மோட்டார் இருக்குது, நம்ம சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடும். அப்போ சுவிட்சிலேருந்து வர்றது எலக்ட்ரிக் எனர்ஜி, அந்த ஃபேன் ஓடுறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்போ எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றினா அது வந்து மோட்டார்னு சொல்கிறோம். அந்த மோட்டாருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டர் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இங்கே ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரொட்டேட் ஆகிற மெக்கானிக்கல் எனர்ஜி எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில், இந்த லோடு தான் எக்ஸ்டர்னல் சர்க்யூட், எது வேணா இருக்கலாம், இந்த எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கரண்ட்டாக மாறும். அப்போ இந்த ரொட்டேஷன் எனர்ஜி என்னன்னு சொன்னால் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் இஸ் ஜென்ரேட்டர். ஸோ ஏசி ஜென்ரேட்டர் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பிரின்சிபல் என்னென்னா, இது ஒரு காயில் ஏபிசிடி வந்து காயில். இந்த காயில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்குறோம். இப்போ நார்த் போல் சவுத் போல்னால் இங்கே இடையில வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம இந்த காயிலை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம்? பை எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. ஏன்னா ஒரு எக்ஸ்டர்னல் மூலமாக நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ரொட்டேட் பண்ண சொல்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் சேஞ்சஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சேஞ்ச் ஆனாவே இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இஎம்எஃப்னு சொன்னால் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபேரடேஸ் லா ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆனாவே, மேக்னெட்டிக் ஃபீல்டு மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த சென்ஸ் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதோட கான்டாக்ட் இருக்குதோ அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இது ரொட்டேட் ஆகிறதுனால காயில் ரொட்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் ஆகிறதுனால கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகுது. தட் இஸ் அ பிரின்சிபல். ஸோ when the coil is rotated in the magnetic field, the magnetic flux linked with the coil changes, which leads to generation of a induced current. So this is a principle. Construction. So construction very simple. ABCD rectangular coil called armature placed between the poles of the permanent magnet. Two ends of the coil. The two ends of the coil connected to the slip rings S1 and S2. இது வந்து slip rings. இந்த ரெண்டு slip rings S1 S2 slip rings made contact with the brushes B1 and B2 stationary brushes. Outer ends of the brushes connected to the external circuit. External circuit ஒரு லைட்டாக இருக்கலாம், இல்லை எதுனா ஒரு ஃபேனாக இருக்கலாம், இல்லை any circuit that is a load, simply mentioned as a load. So rotating coil வந்து armature placed between the permanent of the magnet. அப்புறம் two ends of the coil connect to the slip rings. அந்த slip rings ஓட கார்பன் brushes வந்து மேட் கான்டாக்டில் இருக்குது, ஸ்டேஷ்னரியாக இருக்கும் இது. Next in the outer ends of the brushes connected to the external circuit. So this is a construction. Working பார்க்கலாம். ABCன்றது காயில். இந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. இந்த காயில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண சொல்ல ஏபி வந்து அப்வர்ட்ஸ்லேயும் சிடி வந்து டவுன்வர்ட்ஸ்லேயும் மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆக சொல்ல
இந்த லிங்க் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லிங்கில் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ எவ்வளோ லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கான்டாக்ட் இருக்கோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் என்னன்னா வேரியபிள் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிறதுனால இந்த எண்ட்ஸ் ஆஃப் த காயில் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா இஎம்எஃப் வந்து அதாவது கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டை தான் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் போகிறது. அப்போது இது ரொட்டேட் ஆக சொல்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறதுனால கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதை வந்து ஃபேரடேஸ் லாஸ் ஃபார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி டிரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் பிரகாரம் இது மிடில் ஃபிங்கர். இந்த மிடில் ஃபிங்கர் எதை குறிக்கும்? டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டை குறிக்கும். இது 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் இது எதை குறிக்கும்னு சொன்னால் டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து தம் ஃபிங்கர் தான் கட்டை விரல். இது வந்து என்னன்னு சொன்னால் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டரை குறிக்கும். இப்போது இது கிளாக் வைஸில் சுற்றுதுன்னு சொல்கிறதுனால இந்த காயில் வந்து கிளாக் வைஸ் சுற்றுறதுனால இந்த ஏபி ஆம் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. அப்போ இது அப்வர்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இது வந்து என்ன ஃபிங்கர்னா 4 ஃபிங்கர். ஸோ 4 ஃபிங்கர் வந்து லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட்னு இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷனு. அப்போது இந்த மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ட் டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்போ கரண்ட் எப்படி போனால் A to Bக்கு போகும். அப்போ ஏபி ஆம் வந்து அப்வர்ட்ஸில் இந்த கட்டை விரல் அலாங் த தம் ஃபிங்கர் ஆக்ட் ஆகுது அப்வர்ட்ஸில். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டுவார்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் அலாங் த டைரெக்ஷன் ஆஃப் 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மிடில் ஃபிங்கர் வந்து எதை குறிக்குன்னா டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். அதனால தான் எங்கள் கரண்ட் டைரெக்ஷன் வந்து A to Bன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிறதுனால கரண்ட் டைரெக்ஷன் A to B. இது எப்படி மூவ் ஆகிருக்கும்? சிடி வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகிருக்கும். அப்போது இது அப்வர்ட்ஸ்னால் கரண்ட் வந்து A to B. இந்த சிடி ஆம் வந்து டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகிறதுனால டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால கரண்ட் எப்படி மூவ் ஆகும்னா C to D. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷனில் கரண்ட் எப்படி போகுதுன்னு சொன்னால் ABCD. நெக்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஸோ மேற்கொண்டு சுற்றும்போது என்ன ஆகும்னு சொன்னால் இந்த காயில் ஏபி ஆம் வந்து இந்த பக்கம் வந்துடுது, சிடி ஆம் வந்து இந்த பக்கம் போயிடும். அப்போ இப்போ கரண்ட் எப்படி போகும்னு சொன்னால் பை யூஸிங் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் DCBA. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷனுக்கு கரண்ட் டைரெக்ஷன் ABCD, நெக்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன் கரண்ட் வந்து DCBA. அப்போது ஒவ்வொரு ஆஃப் ரொட்டேஷனுக்கும் அந்த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். அப்போது நேரத்தை பொறுத்து டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகினே இருந்தால் அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது ABCD டைரெக்ஷன் அப்போது பாசிட்டிவ், DCBன்னு சொல்ல நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி மாறின்னு போயினே இருக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன கரண்ட்டுன்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு பேர். Now we'll see how to write. AC generator. AC generator is a device which converts mechanical energy into electrical energy. Principle: when the coil is rotated in the magnetic field, the magnetic flux linked with the coil changes, which leads to generation of induced current. Construction: a rotating rectangular coil ABCD called armature placed between the poles of a permanent magnet. The two ends of the coil are connected to two slip rings S1 and S2. Two conducting stationary brushes B1 and B2 are kept separately on the rings S1 and S2 respectively. Outer ends of the two brushes are connected to the external circuit. Dear student, we should draw this diagram for construction. Working: when the coil is rotated, the magnetic flux linked with the coil changes. This change leads to generation of induced current. The direction of induced current as given by Fleming's right hand rule is along ABCD in the coil, and in the outer circuit it flows from B2 to B1. So in the parak அப்படியே opposite தான். During second half of rotation, the direction of current along DCBA in the coil, இங்கே ABCD பார்த்தோம், இங்கே DCBA, and in the outer circuit it flows from B1 to B2. So outer circuit எப்படி போகுது? கரண்ட்னா B1லேருந்து B2க்கு போகுது. இங்கே எப்படி பார்த்தோம்? B2 to B1 பார்த்தோம், இங்கே வந்து B1 to B2. As the rotation of the coil continues, the induced current in the external circuit is changing its direction for every half a rotation of the coil. Thank you, students.